கருப்பசாமி, ஆமா, சங்கரன் கோவில் எல்லை சங்கரன் கோயில். சங்கரன் கோவில். கருங்காலி மாலை துறவு கொண்டோர்கள் கருங்காலி மாலை போடுவார்கள். இல்லறவாசிகள் போட்டிருந்தால் அர்த்தம் என்ன? அதுக்கு என்ன யோகாசன பயிற்சியா, சித்தஞான பயிற்சியா, சித்த வித்தை பயிற்சியா? இடையில புத்தூர் கோயிலை பற்றி ஒரு சிந்தனை ஏற்பட்டதே, என்ன அது? ஓ, அப்படி வரல. அதனால அதன் மீது ஒரு பற்று ஏற்பட்டது. ஆனா நம்ம மார்க்க மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த உள்ள அந்த பக்கம் போகல. இந்த சித்த வித்தை அப்படின்பதற்கு நீங்கள் தெரிந்த விளக்கம் என்ன? தன்னுடைய சித்தத்தை சரி பண்ணி கொள்வதா அல்லது பிறருடைய சித்தத்தை தன்மையப்படுத்திக் கொள்வதா? எது சம்பந்தமானது இந்த வித்தை? ரெண்டுமே இருக்கு. அப்படியா? உண்மையா? ரெண்டுமே இருக்கு. அதற்கு நமக்கு இயக்கமா இருக்கக்கூடிய கருவி எது? ஆத்மாவை பார்ப்பது எது? மனம். மனதை இயக்கும் ஆற்றலுக்கு பெயர் இங்கதான் எல்லாரும் பிழை செய்து விட்டீர்கள். சரி, இது ஒரு பயிற்சி. இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். என்ன இந்த சித்தஞான பயிற்சியை பற்றி இப்ப என்ன கேள்வி விடை வேண்டும் உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை பேரு? பையன் பேர் என்ன பேரு? வைத்தீஸ்வரன் ஜெயராம். சரி சரி, கால் ஒன்று வரலாம். என்ன படிக்கிறார் தம்பி? 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. சின்னவன் ஃபாரின்ல இருக்கான். அவனோட டார்கெட் நடக்குமான்னு கேட்டான். பெரியவனுக்கு விசால தடை வந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. பெரியவன் சில நாடு இந்தியாவில் தவழுகின்ற காலம் உடையவன். ஒரு 4 மாதத்துக்கு. அதற்கு பின்பு அவன் மீண்டும் வெளிநாட்டை அடைவான். அவனுடைய விஷயங்கள் தெளிவாக நடக்கும். நம்ம கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்ட குணமும் வாழ்க்கையும் அவனுக்கு அமையும். நல்லா புரிந்து கொள்ளும். இந்த இளையனுடைய டார்கெட் கொஞ்சம் விசாலமானது, அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டது. அந்த விஷயத்துக்கு 2 நண்பர்கள் அவனுக்கு சட்டப்பூர்வமாக உதவி செய்யக்கூடிய பாக்கியம் அவனுக்கு நிச்சயமாக இருக்கு. ஆனா தமிழ்ல ஆடி மாதம் வரை கால அவகாசம், அதை வெற்றியாக்கி தருவோம். அதற்கு அடுத்து ஒரு 6 வருடங்களுக்குள் ஒரு பெரிய தியான மண்டபம் கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. சில பேர்களுக்கு ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் போதிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அந்த விஷயமும் நடக்கும், புண்ணியமும் பெறுவீர். வேற என்ன வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். கால் ஒன்றுலாம் நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம். இது யார் இந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு நீங்க சொல்லலையா உங்க வீட்டம்மானு? அது யாருன்னு கேட்கு. அந்த கேள்விக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? அப்படியா? எப்படி எப்படி சொன்னாருமா? நான் யார்? அந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க. பண்ண முடியாங்க. சரி, கால் ஒன்று. மூன்று தலைமுறைகளுக்கு முன்பு நல்லா புரிஞ்சுக்கணும், ஔவையாரை வழிபட்ட நிலைகள் உண்டு. 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஔவையாரை வழிபட்ட தன்மைகள் உண்டு. அப்பொழுது ஔவையாரை வழிபட்டு தூய நிலைகளோடு இருந்த மூதாதையர் ஒருவருடைய ஆன்மா, உங்க தந்தை வழியில் உள்ள ஒரு ஆத்மா தான் நீயாக பிறந்திருக்க. ஆனா உன்னுடைய மாயையில் என்ன தெரிகிறது அப்படி என்றால், நாம ஏதோ ஒரு துறவு நிலையை கொண்ட ஒரு ஞானியினுடைய ஆத்மாதான் நான் இப்பொழுது பிறந்திருக்கிறேன், அந்த விட்ட உரையை இந்த ஞானத்தின் மூலமாக நான் அடைந்து வருகிறேன் என்பது உன்னுடைய கருத்தாகும். இந்த நிலையை மெய்ப்படுத்துவதற்குத்தான் மூதாதையில் ஒருவருடைய ஆன்மா உன் உடலை தொட்டு பிறப்பிக்கப்பட்டது. அதனால உன்னுடைய தவம் ஔவையாருடைய ஞானத்தின் தவமாகவும் வாசி ஞானத்தின் தத்துவமாகவும் சேரும்.
அதனால நீ யாருன்னு கேட்டா அவையின் மறுபிறவி என்று உணர்ந்து கொள். கால் ஒன்று வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். சில சமயங்கள்ல தியானம் இருக்கும் பொழுது நம்முடைய உடம்புக்குள்ளேயே ஒன்று இருப்பது போல ஒரு மெய்க்கண்ணில் தெரியும். ஒரு ரூபம் உள்ளுக்கு இருக்கிறது மாதிரியே ஒரு மெய்ப்பார்வை தெரியும். ஆனால் அதுக்கு வடிவம் தொடங்கவில்லை. ஆனால் ஒரு மாய ரூபகம் மட்டும் உனக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. அது எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது நீ பிறவி பெயரை அடைவாய். கால் ஒன்று வரலாம். இவைகளெல்லாம் ஞானத்துக்கு உட்பட்ட விஷயம். எல்லாரும் இதை கேட்க வருவாங்களா? என் காரியம் நடக்கணும்னு தான் கேட்க வருவான், ஞானத்தை கேட்க மாட்டான். அதனால அருந்தமிழ் வல்ல அவையாக இந்த உலகுக்கு காட்சி அளிப்பாய். வெற்றி உண்டு மகனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தம் பெறுது. ஆனந்தம் பெறுது. நாராயணா சக்தி பெறுவார். கர்மசாமி அதே சங்கரன் கோயில் எல்லை வீடு வாசல் சொந்தமா மனக்குழப்பம் உடையது யார்? என்னம்மா வீடு வாசல்? கண்ணாடி போட்ட அக்கா. என்ன வீடு வாசல்? என்ன வீடு வாசலுக்கு என்ன குழப்பம்? நல்ல கேள்வி. கால் ஒன்று. அதான் வீடு வாசலுக்கு குழப்பம். நானா இருக்கும்னு பயந்துட்டேன்ல. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். சௌரிமலைக்கு இருக்கியா? மன்னவன் அருள்வான் பாருங்கள். என்னப்பா வேணும்? தொழிலும் நடக்கும், பணமும் கிடைக்கும், கடன்லாம் தீர்ந்து வெற்றி அடைவாய். நல்லா இருக்கு மகனே. வேணி வச்சுக்கா. தகரம் தெரியுமா? தகரம் அதே முடி போடு. சிந்திராத கொண்டு போ. கர்மசாமி நீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? நீதிமன்றத்துல என்ன கோர்ட்ல கேஸ் இருக்கா? கால் வந்து யார் மேல கேஸ் போடலாம்? வீடுகாரரு முதல்ல வந்தது யாரு? எதுவும் பிரச்சனை வருமா? நான் சொன்னோம்னா கால் வந்துட்டு 1 2 3 என்ன மார்ச் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையா இருந்துக்கா. அதுக்கு பிறகு வழக்கு போடுறத பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னால உன் உரிமைகளை வாங்கி தர வேண்டிய விஷயத்தை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு உனக்கும் பகை இல்லாம நடத்தி தரேன். போதுமா? கால் வந்து வரலாம். ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும் மகளே? ஒரு பிள்ளைக்கு அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த பிள்ளை அடுத்து வரும்பொழுது பேர். கர்மசாமி சொரண்ட. ஊருக்கு பேரு சொரண்ட. நீ என்ன நினைச்ச? சொரண்ட இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வீட்டுல மங்களகரமான காரியத்தை நடத்தி தரணும். கொஞ்சம் கடன்கள் இருக்கு, அதை தீர்த்து தரணும். வேற என்ன வேணும்?
நடக்க முடியாம இருக்கா. காலு வலி. இங்க கூட்டு வந்து அதை நடக்க வச்சு தந்துடுறேன். இதை கொண்டு வைக்க எல்லாம் ஜெயமாகும். வர மாட்டேங்குது. ஒரு கோயில் கூட வர மாட்டேங்கான். வர வச்சு தரேன். கேஸ் பிரச்சனை சாதகமா நடந்து தரேன். கர்மசாமி, ஆமா அப்படியா? வேலூர். வேலூர் வேலூர் வேலூர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? முன்னாடி வாங்க. வேலூர்ல முன்னாடி வாங்க. என்னடா சும்மா இருக்கிய? என் இடத்த வித்து கொடு கருப்பசாமி. உனக்கு இடம் வைக்கணுமா? விற்கணுமா? வாங்கணுமா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் இடத்த வாங்கிறதுக்கு அல்லேலூயா அப்படின்னு தட்டக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து வாங்க வருவாங்கன்னு சொன்னேன். வந்தாங்களா? வந்தாங்க. ஆனா அட்வான்ஸ் தரமுன்னா சாமி தராம போயிட்டான். அது எப்படி போனான்? ஏன் இப்படி நடக்கு? அதை நம்ம இந்து மதத்தில் உள்ளவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா சாஸ்திரப்படி சுடுகாட்டு பக்கத்துல இருக்கு. அதனால இன்னும் அதை பிரச்சனை இல்லாமல் வாங்கக்கூடிய கால் வந்துடுவா. யூடியூப்பை ஆஃப் பண்ணிக்காடா. கால் வந்துருக்காங்க. யாரெல்லாம் வந்தீர்கள்? யாரெல்லாமா வந்த? நீ மட்டும் தான் வந்தியா? நல்ல ட்ரௌசர் போட்டிருக்கீங்க இந்த பிள்ளைக்கு. கால் வந்துட்டு வா. புரியாதா? தமிழ் புரியுமா? இது யாரு? கூட வந்து உட்கார சொல்லு. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன வேணும் போ உனக்கு? கால் வந்துட்டு வா. அங்காளம்மன் எங்க இருக்குமா? அங்க போயிருக்கியா? உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வம் அது. அங்கிருந்து வாரான். 3 வருஷமா உன் குடும்பத்துல கடன்களும் தொழில் இல்லாத நஷ்டமும் நடந்துகிட்டு. இப்போ குடியிருக்கிற இடத்த மாத்தினா சரி வந்துருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துல ஓடுச்சு. இடத்த மாத்தணும், கடத்தை நான் அடைக்கிறேன். சரியா? 40 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது நிலமாலையோட வந்து சேரு. கடனை திருத்தாரேன், காசை அள்ளித்தாரேன், வெற்றி அடைவார். கர்மசாமி, ஆமா அப்படியா? கேட்டு பாக்குறேன். அது எந்த ஏரியாயா? அப்படியா? சரி. அதே வேலூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ என்ன பிள்ளையை பத்தி கேட்க வந்திருக்கமா? பக்கத்துல வரலாம். என்ன கண்ணை மூடிக்கிட்டு பேச சொல்லுது கருப்பசாமி? என்ன காரணம்? என்ன வேணும் உனக்கு? எந்த பிள்ளை? உங்க பிள்ளையா? எங்க இருக்கா? அவனுக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுன்னு சாமி சொல்லிச்சு. அதான் உன்கிட்ட இவ்வளவு கண்ணி நான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. அவனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நான் கண்ணை மூடி. ஓ சரி.
அவன் வழியில் விட்டுவிடு, மாற்றி கொடுக்க வேண்டாம். அவன் வழியிலே சென்றால் அவன் வாழ்க்கை சரியாக நடக்கும். உன் இஷ்டத்துக்கு மாத்தணும்னு நினைத்தால் ஒரு பெரிய மனக்குழப்பம் வந்து சேரும். அதனால சாமிக்கு வந்து கட்டளை, அவன் வழியிலேயே அந்த வாழ்க்கை அமையட்டும். அதுல வில்லங்க இல்லாம தெளிவு பண்ணி தாரேன். வேற என்ன வேணும்? பிரச்சனை அவனை பத்தி பேசாதன்னு மிரண்டு உத்தரவாயிடுது. அதனால ஒரு 3 மாதம் நீ பொறுமையாக இரு, எல்லாம் வெற்றியா நடக்கும், ஜெயிச்சு தாரேன். நல்லா கருப்பசாமி. ஆமா, அப்படியா? யார் அது? காரைக்குடி எல்லை யார் இருக்கீங்களா? காரைக்குடி எல்லை, காரைக்குடி எல்லை. உங்களை கூப்பிடல சாமி, குலதெய்வம் எங்களுக்கு உதவி செய்யலைங்கிற ஒரு மனக்குழப்பமும் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப கடன்பட்ட மனக்குழப்பமும் உறவில் பிரிவும் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இதை சரியாக்கி தெளிவாக்கி தந்தா போதுமா? கால் வந்துடுவான். வேற என்னப்பா வேணும்? ஒரு பிரைஸ் கிடைக்கும், அடிச்சுக்கா, நல்லா இருக்கு, 1 லட்சம் கிடைக்கும். தஞ்சாவூர் உரத்த நாடு, உரத்த நாடு, முத்தம்மாள் கோட்டை பக்கம் உரத்த நாடு. உரத்த நாடாமா? வலுத்த நாடுதான். பட்டணம் தான் போகலாம் அடி பொம்பளே, பணம் காசு வாங்கலாம் அடி, என் கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி நீயும். இவன் வயத்துல இருக்கும் பொழுது 6 மாதத்திலேயே உனக்கும் உன் வீட்டுக்காரனுக்கும் குழப்பம் வந்துருது. என்ன, இவன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். இப்போ உன் புருஷனை போய் பார்த்தேன், அவன் மண்டையில உன்னை பத்தி சதா காலகட்டமும் நீ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான், கற்பனை வச்சிருக்கான். அது உண்மையா பொய்யான்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிடுதுன்னா அவளை 2ல 1 பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு காலம். ஆனா அவன் மனத்துல உள்ளது உண்மையா அப்படின்னு நான் தெரியணும்ல, தெரியணுமா வேண்டாமா? சும்மா பேசுனதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா நான் என்ன சாமி செய்வேன் அப்படின்னு உன் மனது சொல்லுது. சும்மா ஏன் நீ பேசுத அப்படின்னு அவன் சொல்லு. அப்போ வாயை அடைக்காச்சுன்னா சரியாயிரும்ல, அடக்கலாம்ல. கால் வந்து கருப்பசாமி, அவன் மனசை மாத்தி உங்க 2 பேருக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. எங்க அம்மா இருக்கும்போது இவ்வளவு பாடுபடுறேன். எங்க அம்மா செத்து போச்சுன்னா என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கால் வந்துடுவா. பாத்தியாடா, நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாலும் அந்த உள் மனத்துக்குள்ள என்ன இருக்கு வேண்டாம்னு கால் வந்து. எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு வா வா வா, கவலைப்படாத, வா. வா. ஆவணி மாதம் 12ஆம் தேதிக்குட்பட உனக்கு அவனால இடைஞ்சல்லாம விளக்கம் வந்துடும். நீயும் உன் பிள்ளையும் சுபிட்சமா வாழலாம்.
அதுக்கு தக்க துணையும் தருவேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நல்லா பக்கத்துல வா. அடுத்த முறை வரும்பொழுது காசு பணம் தாரேன், உன் கடன் தீர்ந்துரும், நல்லா ஆயிடுவேன். மெல்ல ஏந்தி டியூட்டி பாப்படுப்பா. விழுப்புரம் எல்லை, விழுப்புரம் 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 எல்லை இருக்கீங்களாப்பா? வவா வவா. இருக்கங்குடியாத்தா யாருடா அவரா? யாரு பெரியவர்? யாரு அப்பாவா? இது பேரனா? மூணொரு கால் உண்டு. மனமே ராஜகுமாரன். உண்டியில் இடிச்சிடாம உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில அந்த எல்லையில அங்காளம்னு ஒரு தாய் வாராள, எங்க இருக்கா? அதே மாதிரி இப்போ ஓராண்டு காலமாக பிள்ளைகள ஒருவருக்கு உடல் உபாதையும் மன உபாதையும் இருக்கும். என்னப்பா ஒண்ணும் பேச மாட்டேங்கிய? ஆனா இடுப்புக்கு கீழே வாதமா அல்லது தசை வலியா அல்லது செய்வன வைவன கோளாறா அப்படிங்கிற சந்தேகத்துல இப்போ குடும்பம் கொஞ்சம் குழப்பம் அடைந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில ஒரு பிரிவான வேதனையும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. கால் விட்டு வாங்க. பக்கத்துல வரலாம். எட்டி இருந்தா விபூதி கொடுக்க முடியாது. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ படிச்சுட்டு வேலை இல்லை, வேலையை பத்தி கவலை கிடையாது, நான் உத்தியோகம் வாங்கி தரேன். இருக்கிற கடனை தீக்கிறதுக்கு ஆடி பௌர்ணமி வர பொறுமையா இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத பிரிவான வேதனை இருக்கும்னு சொன்னேன். அந்த மனநிலைகளை மாத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். ஒரு முறை கால் வந்துட்டுவான். பெரியவர் உட்காரலாம். கருப்பசாமி வா. வெட்ட வேண்டாம். சரி வெட்டு. கிடாய்கள் எது வெட்டி பழக்கம் இருக்கா? எந்த கோயிலுக்கு? வெட்டிருங்க. இந்த வருஷத்துல கண்டிப்பா வெட்டி உண்டு. இந்தா பக்கத்துல வாடா. விபூதி கொடுக்கறதுக்கு எட்டி இருக்கக்கூடாது. வா வெட்டி ஆகி தரேன். இந்தா உன் கடனை தீர்த்து தரேன். இந்தாப்பா 3 முறை வரும் பொழுது இந்த கால் வேதனையை தீர்த்து தரேன். கஷ்டப்பட்டு விபூதி கொடுக்க கூடாது, புரிஞ்சுக்கணும். நான் கஷ்டப்பட்டு விபூதி கொடுக்க கூடாது. எளிமையா வந்து இனிமையா வாங்கணும். இந்தா மகனே, செம்மையாரு, புதிய வாழ்க்கை அமைச்சு தரேன். நல்லா கர்மசாமி இருக்குங்குடி அல்லது பண்பொடி யூடியூப் ஆஃப் பண்ணு. என்னம்மா மகளுக்கு என்ன செய்யணும்? அதான் மகளுக்கு என்ன செய்யணும்? நான் இப்போ ஒரு பாட்டு படிச்சேனே, கால் விட்டுவாங்க. பழசு வேணுமா புதுசு வேணுமா? கால் விட்டுவாங்க. அதான் ஒரு அருமையான பாட்டை பாடினேன். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, சொல்லலாமா. பழைய நிலைகளில் இருக்கக்கூடிய வழக்குகள் வில்லங்கங்கள் அத்தனையும் மாத்தி
சுயம்பா வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரேன். ஆனா இவ எங்க போனாலும் வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை செய்து இவளை அப்படியே அடிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. புரியுதா? அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கி புதியது ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. ஆனா அங்க ஒரு பெரிய இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு. அதை வழக்கால வெல்லுவது எப்படி? கருமசாமி தான் தீர்த்து தரணும்னு கேட்டு வந்திருக்கீங்க. கால் வந்துட்டோம் அடிப்பணம். ஏன் கருமசாமி அது என்ன செய்ய? சரியான நேரத்துல தப்பித்து வந்தாள். அப்படி வரவில்லை என்றால் ஒரு பெரிய மின்விசிறியில கட்டி தூக்கி இருப்பாங்க. அதனால அந்த நிலைகள் மாற்றத்தை ஏதோ ஒரு விதி தடுத்து நிறுத்தி உங்களை திருத்தி கொண்டு வந்து சேர்ந்து இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு புரட்டாசி மாதம் வரை கால அவகாசம் இருக்கு. அதனால என்னை இருந்து பார்த்து 7 மணி வரை பார்த்துட்டு என்ன போங்க செம்மையாக்கி தரேன். நல்வழியப்படுத்த சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். அதனால முதல்ல வாழ்க்கையை செம்மையாக்குவோம், அடுத்து தொழிலை ஓகே. புண்ணியமாறு மகளே, வெற்றி அடைஞ்சுக்கா, எந்த வேதனையும் இல்லாம காப்பாற்றுறேன். நல்லா 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 நல்லா. கருப்பசாமி வடகரை கண்ணும் கண்ணும் பேசுவது உன்னாலந்தோ. நூறு தரம் கால் வந்துவா மன்மதபாய். அப்படியா? உன்னுடைய தொழில் இப்போ ஒரு 3 மாத காலமாக தடையா இருக்கு. ஆனா கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தவங்க கிட்ட ஓடலாமான்னு நினைச்சாலும் அதுவும் எரிச்சலும் கரிச்சலுமா வந்துகிட்டு இருக்கு. அதனால தொழிலுக்கு வண்டியை ஓட்டி செம்மைப்படுத்தலாமா அல்லது இதுதான் நிலைமையா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துல. அந்த தடையை நீக்கி வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவா. இதுவரை வாழ வச்சதுக்கு 3 புல்லு கொடுத்துருக்கான். உன் குடும்பத்துல என் பிள்ளைக்கு வாரிசு இல்லைன்னா என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை இருந்துச்சு. ஆனா நான் சொன்னேன், உனக்கு உன் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பைய பிறப்பாண்டான்னு. பிறந்தான பிறக்கலையாடா? அந்த பிள்ளை பிறந்த பிள்ளைய கூட இங்க கொண்டு வந்து காட்டாம இருந்துக்கிட்டீங்களே, அது நான் கொடுத்த வரத்துக்கு நீங்க செஞ்ச மரியாதையா? நல்லா இருக்கு, அருமையா இருக்குப்பா. கால் வந்துட்டுவான். கருமசாமிக்கு இப்ப பிறந்திருக்கிற பேரன் வயதுப்படி 2.25 வயது வரை தாத்தா தெரு தெருவா அலையணும், ரோடு ரோடா திரியணும்னு விதி இருக்கு. ரோடு ரோடா குறைய போகலையா? என்னடா அதான் பத்தியா, ரோடு ரோடா தெரியுதான், மனுஷனை தேடி தெரு தெருவா தெரியுதான் உண்மை. ஆனாலும் எங்க போனாலும் பணத்தோட போகணும், பணத்தோட வரணும், அந்த லட்சியம் நிறைவேறணும். இன்னும் 2 பேரும் உனக்கு உதவி செய்துக்க காத்திருக்காங்க, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். அந்த பெண்ணிட்ட உதவி வாங்கணும்னா ஒரு பெரிய சுமையாயிடும், ஆணிட்ட உதவி வாங்கணும்னா ஒரு பெரிய அலர்படாயிடும். 2ஐயும் சமாதானமாக்கி கடனை தீர்த்து கடமையா உன்னை வாழ வைக்க வெற்றி உண்டு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி பார்க்க. கடையநல்லூர், கடையநல்லூர், ஒரு பாட்டில் இருக்கு, எம்பி பாட்டில் இருந்தாரு. கடையநல்லூர், கடையநல்லூர். வீட்டுல மங்களமான காரியம் நடக்கணுமே சாமி அப்படி கேட்டு வந்தது யாரு? மங்களமான காரியம்னா கல்யாணமா? கால் விட்டுவா. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவா. கரடிமான சாமி எங்கம்மா இருக்காரு? உங்க குளத்துக்கிட்ட இருக்காரு. கும்பிடுவீங்களா? இடைப்பட்ட காலத்துல போகலை. கால்
கல்யாணம் முடிக்கிற பருவத்துல வீட்டுல ஒரு பையன், அவனுக்கு சொந்த மதத்துல பெண் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குடும்பம் முன்னால பேசிச்சு. அது நமக்கு செட் ஆகி வராது. அதனால வேற இடத்துல தான் அவனுக்கு பெண் அமையும் வேற இருந்து உத்தரவு. சங்கரன் கோயில்பட்டி, ராஜபாளையம், திருவிலை ஆகிய இடத்துல பொண்ணு கிடைக்கும். கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். வைகாசியில பெண் அமைஞ்சிடும். ஆவணியில கல்யாணத்தை முடிக்கலாம். ஐபிசியில குழந்தை உண்டாயிருவா. ஒரு வருஷத்துல ஆம்பளை பிள்ளை பெற்றுருவான். போயிட்டு வான், காலில் விட்டுருவான். இதற்கு இடையில சொரிமுத்தையன் கோயில்ல இருந்து ஒரு சாமி வராரு. சொரிமுத்தையன் கோயிலுக்கு என்ன செஞ்சிருக்கு போறீங்களா? உங்க அம்மா சொரிமுத்தையன் கோயில்ல போய் ஆடி அமாவாசை சமயத்துல உன் தம்பியோ சகோதரனோ யாரோ ஒருத்தர் தேர்ந்தான். புரியுதா? அங்கிருந்து ஒரு சாமி வராது. தலவாய் மாடம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சுளமாட சாமியை கொஞ்சம் கும்பிட்டுக்கா, நான் வாரேன் கூட, வெற்றி உண்டு, அடிச்சு தரேன் போ. கர்மசாமி, ஆமா, அதே கடையநல்லூர் எல்லை. கடன்கள், மன உபாதைகளை பற்றி கேட்க வந்த மக்கள் வரலாம். இன்னொரு தரம் கால் வந்துட்டோமா? கர்மசாமி, எங்கேயாவது சாதகம் பார்க்க போனா உடச்சி சொல்ல மாட்டேங்காங்க. என் வீட்டுல ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு மட்டும் தெய்வம் அறிகுறி காட்டியிருக்கு. ஆனா நான் குறி கேட்க போனாலும் அங்க எனக்கு தெளிவு